மிஸ்டர் லேடிஸ் மெய்யன்பர்களுக்கு உங்கள் பாரம்பரிய இயற்கை வைத்தியர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம், ஆனந்தம். இனியவர்களே, அதாவது கருஞ்சீரகம் இது இன்னைக்கு வைரல் ஆயிட்டு இருக்கு. யாரை பார்த்தாலும் கருஞ்சீரகம் நல்லது, கருஞ்சீரகம் நல்லது, எல்லாமே நல்லதுதான், அனைத்தும் நல்லதுதான், நல்லது இல்லாத விஷயங்கள். அதாவது அளவுன்னு ஒன்று இருக்கு. இந்த அளவு மிகுமானால் அமிர்தமும் நஞ்சாகும். அதை ஞாபகத்தில் வச்சுங்க. இப்ப கருஞ்சீரகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு அற்புதமான விஷயம்தான். கருஞ்சீரகம் 72,000 நாடி உடம்புல. இந்த 72,000 நாடியவே கருஞ்சீரகம் கண்டிப்பாக ஒரு அற்புதமான 72,000 நாடிக்குமே ரத்தத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வல்லமை பெற்றது கருஞ்சீரகம். இப்ப நான் அதை சொல்லிடணும்னா, அப்படியா, அப்ப கருஞ்சீரத்தை அள்ளி கொட்டு அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அதாவது இதை எப்படி உட்கொள்வது? இப்ப தங்க பஸ்பம் நல்லது அப்படின்றதுக்காக ஒரு 50 கிராம் தங்கம் வாங்கிட்டாயா உடம்புக்கு நல்லதான் அப்படின்னு சொல்லி முழுங்கிட முடியாது. முழுங்கினா என்ன ஆகும்னு தெரியும், உங்களுக்கு தெரியும். ஆக அதுக்கு முறைகள் இருக்கு. அந்த மாதிரி இந்த கருஞ்சீரகம் நல்லதுதான். அது எப்படி சாப்பிடணும்னு ஒரு ப்ராப்பரா சில விஷயங்கள், அந்த ப்ராசஸிங் விஷயம் ஒன்று இருக்கு. அந்த ப்ராசஸிங் நடந்த பிறகுதான் அது மருத்துவ குணம் உள்ள பொருளாக அது உங்களுடைய குடல்ல போய் செரிமானத்தன்மைக்கு உரியதாக மாறும் என்பதை நீங்க ஒத்துக்கணும். அப்ப எப்படி சாப்பிடணும்னு நான் சொல்ல போறேன். இப்ப இந்த கருஞ்சீரகம் இருக்கு இல்லையா, நல்லதுதான். 72,000 நாடியுமே தூங்கி கிடக்கிற நாடியை பூரா உசுப்பும். அந்த ஆற்றல் அந்த கருஞ்சீரத்துக்கு உண்டு. நன்மைகள் நிறைய பயக்கும். சிறப்பு. இதை பிரஷர் நோயாளிகள் உட்கொள்ளக்கூடாதுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்த டென்ஷன்ஸ் ஆஃப் இந்தியாவாக இருக்கக்கூடியவர்கள், பிரஷர் நோயாளிகள், இவர்கள் கருஞ்சீரகத்தையும் சின்ன வெங்காயத்திலையும் கவனம் இருக்கணும். சின்ன வெங்காயம் மேட்டுக்கு அப்புறம் வரேன். இந்த கருஞ்சீரகம் என்பது இந்த 2 பேர்த்துக்கும் கொஞ்சம் சிக்கலை கொடுக்கக்கூடியதுங்கிறத நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இப்ப பிரஷர் நோயாளி கருஞ்சீரகம் சாப்பிடக்கூடாது, சாப்பிடணும், கண்டிப்பா சாப்பிடணும். அதுவே மருந்தா மாற்றணும். எப்படி இப்ப பிரஷர் நோயாளி, இந்த அடிக்கடி டென்ஷன் ஆகுறவங்க, இவங்கெல்லாம் இந்த கருஞ்சீரகத்தை, அப்புறம் மற்றவர்களை பற்றி பிரச்சனை இல்லை, இவங்கெல்லாம் முறையா எப்படி சாப்பிடணும். அப்ப இவங்களும் சாப்பிடலாமா? சாப்பிடலாம். எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, இப்போ இந்த கருஞ்சீரகம் எடுத்துக்கிறோம். கருஞ்சீரகத்தை இளம் வறுப்பாக முதல்ல வறுத்தணும். இந்த கருஞ்சீரகம் எப்பெல்லாம் நீங்க வறுக்கிறீங்களோ அப்பெல்லாம் அதோட சின்ன வெங்காயம் மிக்ஸ் ஆகும். அதுவும் லேசா இளம் வறுப்பா வறுத்தணும். ஒரு வாசம் வரும். என்னைக்குமே வெங்காயத்தை நீங்க பச்சையா போடுறது வேற, வறுத்தீங்கன்னா அது ஒரு வகையான மனம் கமரும். அதான் சின்ன வெங்காயம் தான் நான் சொல்றது. சின்ன வெங்காயத்தை வறுத்தணும். இது 2ஐயும் மிக்ஸ் பண்ணணும். இதோட கண்டிப்பா சும்மா கொஞ்சம் போல, ரொம்பலாம் இல்லை, இதுல நீங்க சேர்க்கக்கூடியது சோம்புன்னு ஒண்ணு இருக்கு. இந்த சோம்பு கம்பல்சரியா இதுல சேரணும். இந்த 3 கலவையும் ஒன்னா சேர்த்துக்கணும். முதல்ல இடிச்சாலும் சரி, நீங்க குழம்புல போட்டாலும் சரி, இதுல எதுல போட்டாலும், எப்படி நீங்க சாப்பிட்டாலும், இந்த 3 கலவையும் முதல்ல ஒன்னாகணும். ஒன்னாகி அது ஒரு ரசாயன மாற்றமாக மாறும். இந்த சோம்பும் சின்ன வெங்காயமும் சேர்ந்து கருஞ்சீரகத்தோட பயணிக்கும் பொழுது உங்க உடலுக்கு ஏற்ற மாமருந்தாக அது மாறி. சரியா? இந்த சோம்பு, சின்ன வெங்காயம், கருஞ்சீரகம் என்னதாங்க செய்யும் இது? அப்படி இந்த சோம்பு, சின்ன வெங்காயம், கருஞ்சீரகத்தை ஒரு 10 நிமிடம் ஒன்னாக்கிடணும். அதாவது நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? வறுத்து ஒன்னாக்கிடணும். இந்த ஒன்னாக்குன இந்த விஷயம் ஒன்னா சேர்ந்துருச்சாப்ப ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்கிட்டீங்க. இப்ப இதை நீங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாம்பார், குழம்பு, எதுல வேணாலும் மிக்ஸ் பண்ணுங்க. இப்ப மிக்ஸ் பண்ணும் போதுதான் அதோடைய மகத்துவம் உங்களுக்கு புரியும். என்ன செய்யுங்க இதுன்னு நீங்க ரொம்ப ஆர்வமா கேட்குறீங்க. ஒன்றும் செய்யாது. அதாவது நான் மிகவும் படுக்கையில் அசதியாகி விடுகிறேன். உடலில் ஒரு மனிதன் வசதி இல்லாமல் கூட வாழலாம், ஆனால் அசதியாக வாழக்கூடாது. அசதி என்னன்னா அசௌரியம். அசௌரியத்தோடு இருக்கணும். எப்பவுமே துள்ளலோட இருக்கணும், துடிப்போட இருக்கணும், உடல் கம்பீரத்தோடு இருக்கணும். இந்த உடல் கட்டு கம்பீரத்தை இந்த முக்கூட்டு விஷயம் கொடுத்துரும். நான் சொல்ல புரியுதா? சோம்பு, சின்ன வெங்காயம், கருஞ்சீரகம் வறுத்து ஒன்னாக்கி பேஸ்ட் ஆகும் போது கொடுத்துரும். இதை நீங்க என்ன பண்ணலாம்? எதுல வேணாலும் பயன்படுத்திக்கலாம். அதுக்கு தகுந்த குழம்பு வச்சுக்கலாம், சாம்பார் வச்சு, எதுல வேணாலும் நீங்க பயன்படுத்தி, எப்படி வேணாலும் பயன்படுத்திங்க. இந்த கூட்டணி தான் உங்களுக்கு நல்லதொரு
வாழ்க்கையில் நல்லதொரு மேட்னியாக மாறும். அப்ப மேட்னின்னா நான் விரும்பி அந்த எப்பொழுதுமே மேட்னி ஷோ போறோம்ங்கிறது ஒரு பெருமையான ஒரு விஷயம் தானே. மேட்னி ஷோ போகணும்னு அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை ஷோ அற்புதமாக இருக்கு. இந்த உங்களுக்கு நான் சொல்றது புரியுன்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட இந்த இந்த உடலுடைய ஆற்றலை அதிகப்படுத்தக்கூடிய போற்றுக்கூடிய மருந்து தான் இந்த மாமருந்தாக மாறிடும். ஆனா அதே கருஞ்சீரகத்தை நீங்க எடுத்து நாங்களாம் அப்புறம் குழம்புலாம் வைக்கும் போது அந்த இதெல்லாம் போட்டு தானங்க செய்வாங்க அப்படின்னா அது இல்லை. நீங்க இந்த 10 நிமிடம் எல்லாம் ஒன்னாக்குறீங்க பாத்தீங்களா, அந்த டைம் தான் அந்த ரசாயன மாற்றம் ஏற்படும். என்னைக்குமே ஒன்று சொல்கிறேன் நண்பர்களை, புரிஞ்சுங்க. அதாவது இந்த உலகத்தில் உள்ள அனைத்து பொருள்களும் நாம் முதல் கொண்டு எல்லாருமே வான்காந்த ஆற்றலை வாங்கித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. அப்ப இந்த வான்காந்த ஆற்றல் என்பது பல்வேறு வகையான பிளானட்டுகள் இருந்து இங்க வருது. இந்த விஷயங்கள் பூராமே நம்ம பூமியில உள்ளது மேலதான் படியுது. அப்ப அதுக்கு தக்கவாறு எது 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 எப்படி இருக்கோ அதுக்கு தக்கவாறு அந்த நிலைகள் மாறும். ஆகவே இதெல்லாம் ஒண்ணு சேர்த்து நீங்க 10 நிமிஷம் வைக்கும் போது அந்த வான்காந்த ஆற்றல் அதுக்குள்ள போகும் பொழுது ஆட்டோமேட்டிக் எல்லாம் சேஞ்ச் ஆகும். இப்ப பாருங்க, ஒண்ணும் இல்லை, சுட சுட குழம்பு வச்சு சாப்பிடும் போது ஒரு டேஸ்ட் இருக்கும். அதே இது கொஞ்சம் லேட் ஆகி ஒரு 4 மணி நேரம் கழிச்சு நீங்க சாப்பிடும் போது அது ஒரு மாதிரியா இருக்கும். மறுநாள் நீங்க சாப்பிடும் போது ஒரு தன்மை மாறும். நீங்க வச்சுட்டீங்க, டைமாக தன்மைகள் மாறிக்கிட்டே இருக்கு. என்ன காரணம் நினைக்கிறீங்க நீங்க? எல்லாமே நாமும் கூட அப்படித்தான். காலையில் இருந்த மனோபாவம் மதியம் இருக்காது, மதியம் இருந்த மனோபாவம் மாலையில் இருக்காது. நாமும் மாறிக்கொண்டுதான் இருக்கோம். இந்த மாற்றங்கள் என்பது மாறாமல் இருக்கிறதுக்கு அடிப்படை காரணம் வான்காந்த ஆற்றல். ஆகவே இதை ஏன் விளக்க சொல்றேன்னா இவ்வளவு விஷயம் அதுல இருக்கு. ஆக நான் இந்த விஷயத்த உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இந்த கருஞ்சீரகத்தை இப்படித்தான் சாப்பிடணும். இப்படி சாப்பிட்டீங்கன்னா கருஞ்சீரகம் உங்களை ஒரு கருஞ்சீரகத்துக்கு உள்ள மிகப்பெரிய ஒரு பலனை உங்களுக்கு பெற்றுக் கொடுத்துரும். நண்பர்களே, இந்த கருஞ்சீரகம் தனியா சாப்பிட்றது, இரவுல நமக்கு சர்க்கரை சர்க்கரையின் அளவு குறையும் சொல்லி நம்பிக்கையோட சாப்பிட்றதுலாம் கூட சற்று என்னுடைய அனுபவத்துல தவறா, என்னுடைய கருத்து இது, நீங்க புரிஞ்சுக்கணும். என் கருத்தாக நான் சொல்றேன், அது தவறு. எப்படி தவறு அப்படின்னா, இது ரத்த ஓட்டத்தை வேகப்படுத்தும். வெங்காயம், அது சின்ன வெங்காயம் அப்படிதான். இந்த சோம்பும் அது இந்த 3 சேரும் பொழுது ஒரு சமநிலைத்துவத்தை அங்க உருவாக்கி பாதுகாப்போட விஷயத்தை எடுத்துட்டு போகும். உள்ள ரத்த ஓட்டத்தை மிதமான ஒரு தன்மையோட கொண்டு போயிட்டு இருக்கும். இதுதான் உண்மை. ஆனா கருஞ்சீரகத்தை நீங்க தனியா போட்டீங்கன்னா இது என்ன பண்ணும், நாளடைவுல நரம்பு தளர்ச்சியை உங்களுக்கு உண்டாக்கிடும். ஜாக்கிரதை, அது புரிஞ்சுக்கங்க. கருஞ்சீரகத்தை தனியா சாப்பிட்டுட்டே வருவது என்பது தவறானது. ஒண்ணு, கருஞ்சீரகத்தை இந்த மாதிரி குழம்புல இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி தான் நீங்க சாப்பிடணும், தனியா சாப்பிடவே கூடாது. ஏன்னு கேட்டா உடலில் நரம்புகளை விரைப்பு தன்மையை உருவாக்கக்கூடிய வல்லமையானது தான். அதுல மாற்றுக்கிறது கிடையாது. அதுல சில மருந்து, அது கூட சில கலவைகள் சேர்ந்த எண்ணெய் காய்ச்சி இப்படிலாம் சில இதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம், உண்மைதான். ஆனா அதே தான் சொல்றேன், அதே கருஞ்சீரகம் உள்ள நீங்க சாப்பிட என்ன ஆகும்னா நரம்புகளை டெம்பர் ஆகும். இந்த டெம்பர் அப்படிங்கிற அந்த விஷயம் ஒரு லிமிட் வரைக்கும் தான். உங்க பாடி அந்த டெம்பர், அது டெய்லி சாப்பிட்டுட்டே வரீங்க, டெம்பர் தன்மை அதிகமாக நிலைமை என்ன ஆகும், ஒரு லிமிட்டுக்கு மேல பிரச்சனையா மாறும். அதுவே தளர்வா மாறிடும். சரியா? ஆக அளவுக்கு மீன்லாம் அமிர்தம் நெஞ்சு. ஆக அப்படி சாப்பிடக்கூடாது. இது ஒரு விஷயம். அதே மாதிரி சுகரை கண்ட்ரோல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றீங்க. வேற ஒன்றும் அங்க சுகரெல்லாம் கண்ட்ரோல் பண்ணல. இந்த ரத்த ஓட்டத்தை வேகப்படுத்துறதுனால உங்களுடைய நிலைமை என்னன்னா அளவு ஏதோ குறையிற மாதிரி தெரியுமே தவிர அங்க இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ஒண்ணுதான். நீங்க நான் ஒண்ணும் இல்லைங்க, சுகர் எப்ப ஏன் நடக்க சொன்னாங்க சொல்லுங்க? நடக்க சொன்னது எதுக்கு? சுகர் பேஷண்ட்லாம் நடந்து போங்கன்னு சொன்னது எதுக்கு? பிளட் சர்க்குலேஷன் வேகமா போச்சுன்னா அந்த அந்த கணைய பகுதியில தேங்கக்கூடிய விஷயங்கள்லாம் வெளியாகும். ஏன்னா கணையம் தான் உங்களுக்கு அந்த அந்த இன்சுலின் தன்மையை இது பண்றது, அது அதிகப்படுத்துது. அப்ப இந்த கணையத்துல இன்சுலின் சுரக்கலைன்னா அது ரத்தத்துல உள்ள, அதாவது நீங்க சாப்பிட்ற உணவுல சர்க்கரையெல்லாம் இதுல பிளட்ல சேர்ந்துருது. இந்த விஷயத்துக்கு தான் நடந்து போய் நீங்க ஆக்ஷன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அது மாறும். புரியுதா? ஆக நிறைய சூட்சமங்கள்லாம் இருக்கு, அதை விளக்க நமக்கு நேரம் பத்தல. ஒண்ணு புரிஞ்சுங்க, நான் சொல்ற விஷயம் போதாம பட்டறிவின் மூலமா சொல்றேன். நான் ஒரு இயற்கையாக சொல்லிட்டு இருக்கேன். மருத்துவ ரீதியான விஷயங்களா கூட நீங்க எடுத்துக்க வேண்டாம். இதை இயற்கையாவே நீங்க எடுத்துங்க. இயற்கையோடு ஒன்றி வாழணுங்கிறது தான் இப்ப நம்முடைய நீதி தாத்பரியம். ஆகவே இதை நீங்க தனியா எடுத்து தனியா சாப்பிட்றதுனால நரம்பு தளர்ச்சி ஏற்படும். ஒண்ணு, சுகரை குறைக்கல, ரத்தத்தை வேகப்படுத்துதுங்கிறது மட்டும்தான் இங்க உண்மை. இதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு பொய்யான தகவலோட நீங்களா நம்பிக்கிட்டு அப்படிலாம் இருக்கக்கூடாது.
மூன்றாவது வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, சில பேர்த்துக்கு ஐ டிஃபெக்டை உருவாக்கும். ஏன்னா கண் நரம்புகள்லாம் ரொம்ப 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 மிருதுவானது. இதோடைய அதாவது அதோடைய டெம்பர் அதிகமாக அதிகமாக அங்கே ஏதாவது உங்களுக்கு வந்து நீர்த்தேக்கங்கள் கண்ணில் இருக்க உங்களுக்கு சொல்கிறேன், எல்லாத்துக்கும் கிடையாது. அந்த இயற்கையாகவே கண் பழுது ஏற்படக்கூடிய நிலையில் உள்ளவங்களுக்கு இது போய் கண் பிரச்சனையை கொடுத்துரும். அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆகவே அன்பர்களே, என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டால், நான் சொல்லும் விகிதம் அந்த முறைப்படி அந்த கருஞ்சீரகத்தை நீங்கள் பயன்படுத்துங்க, ரொம்ப நல்லது. கருஞ்சீரகத்தை பயன்படுத்தலாமா வேணும் பயமா இருக்க நீங்க சொல்லும் போது அப்படின்னு நினைக்காதீங்க. கருஞ்சீரகத்தை கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டும், இப்படித்தான் பயன்படுத்த வேண்டும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்கு. ரொம்ப சோர்வா இருக்கீங்களா, ரொம்ப சோர்ந்து போய் டயர்டா இருக்கு, ரொம்ப சோர்வா இருக்கு, அப்ப சனிக்கிழமையில் கருஞ்சீரகத்தை நல்லெண்ணெய், சுத்தமான செக்கெண்ணெய் நல்லெண்ணெயில கருஞ்சீரகத்தை போட்டு நல்லா காய்ச்சி, கருஞ்சீரகம் போடணும். ஒரு 50 கிராம் கருஞ்சீரகம், ஒரு 200 ml நல்லெண்ணெய். நான் சொல்றது சுத்தமான செக்கு நல்லெண்ணெய், இல்லாட்டி நீங்களே கூட எள்ளு போட்டு ஆட்டி எடுத்துக்கங்க. வெள்ளை எள்ளுல கருப்பு எள், கருப்பு எள்ளுல வந்து ஆட்டிய எண்ணெய். அந்த எண்ணெயை வந்து அந்த நல்லெண்ணெயில கருஞ்சீரகத்தை போட்டு ஒரு 50 கிராம் போதும், 50 கிராம் கருஞ்சீரகத்தை நல்லா போட்டுடும். போட்டு இளம், அதாவது நல்லா கொதிக்க விட்டுட்டு அந்த எண்ணெயை வடிகட்டி வச்சுட்டு, சூரியன் உதித்த பிறகு சனிக்கிழமை என்று ஆண்கள் தலையில இருந்து கால் முத நல்லா தேய்ச்சி குளிச்சுட்டு வாங்க. 3 வாரம் குடியுங்கள். உள் மருந்து சாப்பிட்டா உங்களுக்கு என்ன அந்த சிறப்பு உடம்புல அந்த இருக்கோ, அந்த உடல் பலம் பெறுற மாதிரி ஒரு சூழல் ஏற்படும். சோர்வே வராது, உடல் வலி போயிடும். உடல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்படி இருக்குன்னா ஆனந்தமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். ஏன் அப்படின்னா அங்கங்கே உள்ள அடைப்புகளே எடுக்கும். அதாவது இந்த பிளாக்கு அடைப்பு, அங்கங்க ரத்த ஓட்டத்தில் அங்கே அடைப்பு இருக்கு, இங்கே அடைப்பு இருக்கு, அது இதே மாதிரி இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, உடல் தலையில இருந்து உச்சி போத நல்லா தேய்ச்சிட்டு சூரிய உதயத்துக்கு பிறகுதான் குடிக்கணும். எண்ணெய் பார்த்து மட்டும் சூரிய உதயத்துக்கு பின்னாதான் குடிக்கணும். ஏன்னா அந்த சூரிய வெளிச்சம் படணும். அதுவும் 8 மணிக்குள்ள முடிச்சிடணும். 9 மணிக்கு மேல் உள்ள அந்த பித்த நாடி ஓடுற நேரம் இதுலயே எண்ணெயை தேய்ச்சி குளிச்சு முடிச்சுட்டு வந்துடணும். 10 மணிக்கு மேல எண்ணெய் குளியல் ஆகாதுங்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதுல இருக்கு. ஆகவே இந்த உடல்கூறு தன்மைகளை பற்றி நம்ம பேசணும். நான் சொல்றது பூராமே இயற்கை சித்தர்கள் சொல்லி கொடுத்த விஷயம். மற்றபடி வந்து அதுவும் எங்களுடைய பாரம்பரியமா எங்களுடைய தாத்தா என்னுடைய அதாவது எங்களுடைய தாத்தாவின் அப்பா காலத்துல இருந்து உருவானது கொள்ளு தாத்தா. அவர் எங்க தாத்தாக்கு சொல்லி எங்க தாத்தா மூலமாக ஸ்ப்ரெட் ஆன விஷயங்கள் தான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஆகவே ஒரு பலமையான இதை வந்து மிக சரியாக நுட்பமாக நாம் அளவோடு நாம் சொன்னபடி விகிதாச்சாரத்தோடு நீங்க செஞ்சீங்கன்னா, சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய உடல்நலத்தை மிக மிக பேணி காக்கும், அற்புத ஆற்றலோட இயங்குவீங்க. இது ஒரு விஷயம். அதே கருஞ்சீரகத்தை நான் சொன்ன கூட்டு முறையில ரெகுலரா சாப்பிடலாம், தப்பே கிடையாது. சாப்பிட்டே வந்தீங்கன்னா எப்பொழுதுமே ஆற்றல் உள்ளவரா நீங்க இருப்பீங்க. இன்னும் சொல்ல போனா உங்களுடைய உடலில் விரைப்புத்தன்மை அதிகமாகி சிறந்த ஆண்மகனாக கூட தேர்வாகும். ஏன்னா 48 நாள் தொடர்ந்து அந்த மாதிரி விஷயங்களை சாப்பிட்றோம். இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த கருஞ்சீரகத்தை வறுத்து பொடித்து வச்சுக்கிட்டு இந்த கருஞ்சீரக சூரணம்னு ஒண்ணு இருக்கு, இதுல சுக்கு சேர்க்கணும். கருஞ்சீரகம் சுக்கு, கருஞ்சீரகம் சுக்கு சேர்த்துட்டு இதுல வந்து சோம்பும் கொஞ்சம் சேர்க்கணும். சோம்பு சேர்க்காம இருக்கக்கூடாது, சோம்பு கொஞ்சம் சேர்க்கணும். இதை 3ஐயும் பொடி பண்ணி வச்சுக்கணும். சரியா 12 மணி உச்சிக்காலம் வெறும் வெந்நீர்ல, ஆனா சுத்தமான வெண்ணெய் வாங்கி வச்சுக்கணும். ஒரு துண்டு வெண்ணெய், அதுல வந்து வெந்நீர்ல 1 ஸ்பூன் மட்டும் இந்த பொடியை போட்டுட்டு இந்த வெந்நீரை அதை போடணும். யாருக்கு சொல்றீங்கன்னா ஆன்ம பலம் மற்றவர்களுக்கு அரிய மருந்தாக சொல்றேன். இப்படி செயல்பட்டால்தான் வந்து இந்த கருஞ்சீரகம் பயனுள்ள மருந்தாக, பலனுள்ள மருந்தாக உங்களுக்கு மாறும். இதுதான் உண்மை. ஆக அப்படி நீங்க செஞ்சு பாருங்க. இதை தொடர்ந்து நீங்க ஒரு 48 நாள் அந்த தண்ணி 12 மணி, அதாவது கரெக்டா உச்சி காலம் 12 மணி குடிக்கணும். அதை பற்றி விளக்கம் சொல்லணும், நேரில் பேசிக்கலாம். இதெல்லாம் வந்து இதை சொல்வதற்கு நேரம் பத்தாது. அதுக்கெல்லாம் எல்லாமே சயின்ஸ் தான். ஆனா இயற்கையோடு ஒன்றிய நம்ம அறிவியல் இது. ஆகவே அன்பர்களே, இந்த மாதிரி நீங்க சாப்பிடுங்க, மிகப்பெரிய சிறப்பை அடைவீர்கள், வலிமையான உடலை பெறுவீர்கள், வளமோடு வாழுங்கள்.